சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 1/2 கேஜில ப்ரௌனி வேணும். என் பசங்க வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த அக்கா கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ராகி மாவில் தான் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அவங்க இதுவரையும் ராகி ப்ரௌனி சாப்பிட்டது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ராகி ப்ரௌனி அப்புறம் பிளெயின் ப்ரௌனி ரெண்டுலேயுமே வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாது. ஹெல்த் வைஸ் போகணுன்னா நம்ம ராகி ப்ரௌனி சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அவங்களும் நம்மக்கிட்ட ராகி ப்ரௌனி வாங்கியிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் ப்ரௌனி வீடியோ போடுறப்ப இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கல. நிறையா கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூவும் சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே வந்து ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் மறுநாளே டிஸ்பேச் பண்ணிடுவேன். அது 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிவிசி பாக்ஸில் அந்த ப்ரௌனியை வச்சு ஃபுல்லாகவே வந்து கிளிங் ராப் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு சேஃப்டியாக கஸ்டமருக்கு கொரியர் பண்ணிட்டேன். கஸ்டமர் வந்து ரொம்ப எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.